ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெஸ்பெக்ட் விங்ஸ். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்துட்டு கம்மங்கூழ், அப்புறம் வந்து பன்னீர் ஃப்ரைக்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து சுண்டல் குழம்பு கொஞ்சமாக வந்து சைடில் சாப்பிட்றதுக்காக ரைஸும் வச்சுருக்கு. ப்ளஸ் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து தேங்காய் வந்து என்னால் முடியல அப்படின்ட்டு அதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறேன். தேங்காய் உடைச்சி. ஸோ லாஸ்ட் வீக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த தேங்காய் வந்து 2 தேங்காய் நமக்கு வேஸ்ட் ஆகிடுச்சுல. அது வந்து ஃபார்மில் ஒன்று வாங்கினோம், ஃபார்மில் 2 வாங்கியிருந்தோம், அதுவுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இது தேங்காய் நல்லாயிருக்கு. அப்புறம் நம்ம லூலூவில் வாங்கினதும் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சுல்ல. செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், அடுத்த தேங்காவை நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கா? இது வந்து லாஸ்ட் வீக்கு வந்து வாங்கின தேங்காய். இது எப்படி இருக்குன்னு தெரில. 8 ரியாலுக்கு வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு. 2 தேங்காய் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே தூர தான் போட்டோம். இந்த வார் நடக்கிறதுனால தேங்காய்லாம் வந்து 3 ரியால் இருந்தது. 3 ரியால் 4 ரியால் பக்கத்தில் இருந்தது. இப்போ வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் வந்துட்டு ஃபார்மில் கூட நமக்கு நல்லாயிருக்கு, பருப்பு நல்லாயிருக்கு. ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு தேங்காய் வந்து 6 ரியால் தான் போட்டிருந்தது. ஆனால் லூலூவில் வந்துட்டு 8 ரியாலா போட்டிருந்தது. இப்போ எப்படின்னு தெரில, இந்த வாரம் எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. நாங்கள் இது வந்து போன வாரம் வாங்கிட்டு வந்தோம். யூஸ்வலாக ஃபார்மில் வந்து 5.9 இருக்கும், 6 ரியால் அதுதான் எப்போவுமே இருக்கும். ஆனால் ஃபார்மில் வந்து நல்லா இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸோட ப்ரைஸுமே வந்து கூடிடுச்சு. ஆனால் இந்த வாரத்துலேருந்து ரெகுலரைஸ் ஆகிடுமா? ஆயிடும்னு நம்புவோம். ஏன்னா எல்லா வெஜிடபிளுமே, ஈவன் பாவக்காய், அப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு ரேட்டு வந்து இதாகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இனி வந்து நல்லா இருக்கு ஆகாதுன்னு தான் நினைக்கிறோம். சரியா? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணணுன்ற மூட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும், பார்க்கலாம். சரி, இங்கே அடிச்சா அங்கே வலிக்குன்ற மாதிரி இங்கே வந்து ஹார்மோன்ஸ் இதை வந்து மூடுனா இந்தியாவில் வந்து கேஸ் அந்த மாதிரி தட்டுப்பாடு அது இதுன்ட்டு நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு. பட் எதுக்குமே வந்து இது பண்ண வேணாம், ஏதாவது ஒரு வழி இருக்கும். எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். எல்லா சுச்சுவேஷனுமே வரதான் செய்யும். இந்த கோவிட் டைமில் இந்த மாதிரி தான் ஆச்சு. என்னென்னமோ சுச்சுவேஷன்லாம் ஆச்சு. அது வந்து மாறி இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல. அதே மாதிரி இதுவும் மாறும், நம்புவோம். அப்புறம் ஊரில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதை பற்றி இல்லை நார்மலாக நம்ம வந்து யாருக்கு இவங்களுக்கு போடுங்க, ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்காக கேட்கல. நார்மலாக போய் ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் ஏதாவது ஒரு குறை வந்து ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். 5 இயர்ஸா 10 இயர்ஸா நம்ம சின்ன பிள்ளையில இருந்தப்ப இருந்து இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது இன்னும் அப்படின்னு நீங்க வந்து திங்க் பண்ணாலே போதும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அதை சேஞ்ச் பண்றதுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரே ஒரு ஹெல்ப் அதுதான். 5 இயர்ஸ் ஒன்ஸ் யார் நமக்கு பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இப்போ புதுசாக நிறைய பேரும் வந்திருக்கிறாங்க, பழைய ஆளுங்களுமே இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லாரையும் மனசில் வச்சுட்டு என்னென்ன நடந்துட்டு இருக்குது, எதை மாற்றணும் அப்படின்னு நினச்சி யோசித்து வந்து நீங்கள் உங்களோட ஓட்டை வந்து செலுத்துங்க. எங்களால் வந்து ஓட்டு போட முடியாது. நான் வந்து இதுவரை ஒரே ஒரு தடவை தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். நீங்கள் எத்தனை தடவை போட்டிருக்கிறீங்க? 2 டைம்ஸ். நான் ஒரே ஒரு தடவை தான், அதுவும் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் போட்டேன், கயத்தாரில் வந்துட்டு போயிட்டு போட்டேன். இந்த வருஷம் ஓட்டு போடுறதுக்கு போக முடியாது, ஏன்னா இங்கே ஸ்கூல் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இல்லை, இங்கே அரப் கண்ட்ரிஸை பொறுத்தவரையில் ஜூலை ஆகஸ்ட் தான் லீவு எப்போவுமே கிடைக்கும். நம்ம ஊரில் வந்து மே மந்த்து தான் வந்து இந்த எலெக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு போடாமலாம் இருக்காதீங்க. திங்க் பண்ணி யோசித்து யாருக்கு போட்டால் நல்லது, நம்ம தமிழ்நாடு வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லி யோசித்து உங்கள் ஓட்டை வந்து போய் போடுங்க. நீ வந்து ஊரில் இருந்திருந்தா யாருக்கு
போட்டிருக்கேன். அது வந்து பப்ளிக்காக சொல்ல முடியுமா? என்னோட மனசுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவேன். அதை வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாதுல்ல. ஓட்டு வந்து அவங்களோட தனி உரிமை. ஆமாம், என்னதான் நம்ம ஃபேமிலியாக இருந்தாலுமே அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்கு, ஒரு தாட் இருக்கு, நம்மளோட ஒரு ஓட்டு வந்து எதாவது மாத்திருமா. கண்டிப்பா இருக்கும். அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நினைப்பாங்க, நம்ம ஓட்டு போடலாம் என்ன அப்படி சொல்லி கூட நினைச்சிட்டு இருப்பாங்க. நாங்களாம் ரொம்ப மிஸ் பண்றோம். எங்களுக்கு அந்த நீங்க என்ன விஜயோட அந்த அந்த படத்துல வர மாதிரி ஒரு ஓட்டுல சேஞ்ச் ஆன மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப டிவிக்கேவா? இல்ல, டிவிக்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா சொல்றீங்க. யாரு வந்து நம்ம தொகுதியில இருக்கிற வேட்பாளர்கள் முதல்ல அதை தெரிஞ்சு வச்சு நமக்கு எது நல்லது சின்ன மட்டும் தான் தெரியும். கரெக்ட். முன்னாடில இருந்தே நம்ம வீட்டுல உள்ள அந்த பெரியவங்க முதற்கொண்டு அந்த 2 சின்னங்களை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் போடுவாங்க ஓட்டு. யாரு நிக்கிறா, அவங்களோட அஃபிடவிட், சொத்து மதிப்பு என்ன, அவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்மளோட இதுக்கு அப்படின்ட்டு எல்லாமே வந்து நெட்ல இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு. அதை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தாலே 2K கிட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. உங்க வீட்லயே இருப்பாங்க கண்டிப்பா. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நாட்டோட தலையெழுத்தை மாத்த போறதே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் தான். ஸோ அவங்க கையில் தான் இருக்குது. நம்மளும் வந்து அந்த கிட்ஸுமே வந்து நல்லா யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணி பண்ணுங்க. ஃப்யூச்சரில் வர நம்ம ஜென்ரேஷனுக்காகவும் பார்த்து பண்ணணும். சரி, அப்படியே வந்து தேங்காவை பற்றி ஸ்டார்ட் பண்ணி அரசியலில் போய் முடிச்சிருக்கிறோம். ஓகே, சரி, அப்படியே வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி லஞ்சு சாப்பிட வேண்டியதான். என்னோட வேலை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. நீங்கள் சாப்பிட்றது மட்டும்தான் என்னோட வேலை. ஓகே, பாய்.